பீகார் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கும் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட கணக்குகளில் குளறுபடி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திடீரென 3 லட்சம் வாக்காளர்கள் உயர்ந்துள்ளது தெரியவந்துள்ளது. 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகார் மாநிலத்திற்கு 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. பீகாரில் 75 ஆண்டுகால தேர்தல் வரலாற்றில் 67% வாக்குகள் பதிவாகி சாதனை படைத்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்நிலையில் பீகார் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கும் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட கணக்குகளில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் சிறப்பு திருத்தம் செய்த பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியலில் 7,42,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்த தேர்தல் ஆணையம், தேர்தலுக்கு பிறகு 7,45,00,000 வாக்காளர்கள் உள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலை விட 3 லட்சம் வாக்காளர்கள் எண்ணிக்கை எப்படி உயர்ந்தது என்ற கேள்வி எழுந்துள்ளது. 66.91% பேர் வாக்களித்தனர் என்று தெரிவித்த தேர்தல் ஆணையம், எத்தனை வாக்காளர்கள் வாக்களித்தனர் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. இறுதிப் பட்டியலை விட தேர்தலுக்கு பிறகு எப்படி வாக்காளர் எண்ணிக்கை உயர்ந்தது என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பியுள்ளன. பீகார் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கும் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட கணக்குகளில் குளறுபடி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திடீரென 3 லட்சம் வாக்காளர்கள் உயர்ந்துள்ளது தெரியவந்துள்ளது. 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகார் மாநிலத்திற்கு 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. பீகாரில் 75 ஆண்டுகால தேர்தல் வரலாற்றில் 67% வாக்குகள் பதிவாகி சாதனை படைத்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்நிலையில் பீகார் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கும் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட கணக்குகளில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் சிறப்பு திருத்தம் செய்த பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியலில் 7,42,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்த தேர்தல் ஆணையம், தேர்தலுக்கு பிறகு 7,45,00,000 வாக்காளர்கள் உள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலை விட 3 லட்சம் வாக்காளர்கள் எண்ணிக்கை எப்படி உயர்ந்தது என்ற கேள்வி எழுந்துள்ளது. 66.91% பேர் வாக்களித்தனர் என்று தெரிவித்த தேர்தல் ஆணையம், எத்தனை வாக்காளர்கள் வாக்களித்தனர் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. இறுதிப் பட்டியலை விட தேர்தலுக்கு பிறகு எப்படி வாக்காளர் எண்ணிக்கை உயர்ந்தது என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பியுள்ளன.